கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வழியிலும் தேவன் இந்த வழியில் கொடுத்த இந்த செய்தியை கொடுக்கும்படிக்கு கொடுத்த கிருபைக்காய் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், நம்ம தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு திரும்பவும் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாது. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே நுழையாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நின்று கொண்டிருங்கள். கர்த்தர் கொடுத்துருக்கிற சுயாதீனம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு கிருபை, ரட்சிப்பு, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சுதந்திரம், ஒரு சமாதானம் எல்லாமே என்ன செஞ்சுருக்கிற கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே நம்ம சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு அதுக்கு மேலே உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னா 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. அதை குறித்து வேதம் 29 என்ன சொல்லுகிறது? அடிமையானவனின் 29 இருந்து படி. 29. ஆகிலும் மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. மாம்சத்தின்படி பிறந்தவன் யாரு? உலகத்தார். அதாவது மாம்சத்தின்படி அன்னைக்கு பிறந்தது ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் என்ன செஞ்சான்? மாம்சத்தின்படி பிறந்தவன். ஆனால் அந்த மாம்சத்தின்படி பிறந்ததுனால இன்னைக்கு என்ன ஆகுது, அவன் மூலமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டாக்கின வாக்குத்தத்தனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, துன்பங்கள் என்ன செய்து வந்து கொண்டு இருக்கிறது. அது இப்பொழுதும் என்ன செய்து நடந்து வருகிறது. ஆனால் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அடுத்த வசனத்தை படிங்க. அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அடிமையானவன் மகள் ஆகாருடைய அவ எப்படி மறுமனையாட்டியினுடைய பிள்ளை. அப்படிப்பட்ட அடிமையான சுயாதீனமுடைய குமாரன் எப்படி இல்லை, சுதந்திரவாளியாக இருக்கிறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆகார் நீ என்ன செய்ய, இந்த அடிமை பண்ணியோ அந்த பிள்ளையை நீ என்ன செய்ய, துரத்தி விடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்தின் பிள்ளை தான் என்ன செஞ்சுருக்கணும், இதை சுதந்திரிக்கணும்னு சொல்லி தான் சாரால் என்ன செய்கிறாங்க, அந்த அடிமைத்தனத்தின் உள்ள அந்த அடிமைத்தனத்தில் பிறந்தவளுடைய பிள்ளை என்ன செய்ய போறதில்ல, சுதந்திர வழியாக இருக்கிறதில்ல. அடுத்தது ஆகையால் இப்படி இருக்க சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறாள். அதுக்கடுத்து இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம யாருடைய வம்சத்துல, ஆபிரகாமுடைய, நம்மளுடைய தகப்பன் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவங்க தான் நம்ம யாரு, சுதந்திரவாளியா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செய்யறோம். இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். நம்ம அப்போ இப்படிப்பட்ட சுயாதீனம், அப்போ நம்ம தேவனுக்குள்ளே இன்றைக்கி அப்படி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு திரும்பவும் நம்ம என்ன செய்கிறோம், அடிமைத்தனத்துக்கு போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சிறைச்சாலையில் இருக்காங்க. அந்த சிறைச்சாலையிலேருந்து ஒரு 20 வருஷம் இருக்காங்க, ஒரு 10 வருஷம் இருக்காங்க, ஒரு 5 வருஷமோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காலங்கள் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சங்கிலிகளால் கட்டப்பட்டு கழட்டி விடுவாங்க. ஆனால் திரும்பவும் வெளியில் வந்த உடனே இல்லை, நான் என்ன செய்வேன், எப்போவுமே இந்த சங்கிலியோடு தான் நான் இருப்பேன் அப்படின்ன மாதிரி இவங்க என்ன நமக்குள்ள காலங்களில் நம்மளுடைய காரியங்களில் நம்மளுக்கு என்ன விடுதலையாகி நம்ம வெளியில் வர்றோம் அதை எல்லாத்தையும் நம்ம திறந்துடணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, பஞ்சாங்கம் பார்க்கக்கூடாது, நல்ல நேரம் பார்க்கக்கூடாது, திரும்ப விக்கிரக ஆராதனைக்கு போகக்கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ளே இருந்த நம்மளை தான் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு,
பிரித்தெடுத்து வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிரித்தெடுத்தல் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம திரும்பவும் அந்த நம்மளுக்கு திறக்கப்பட்ட கதவுகள் அந்த திறவுக்குள்ளே தான் நம்ம போகணுமே ஒழிய திரும்பவும் அந்த சுமைகளை அந்த பாரமான காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. அப்படியே ஒரு மனுஷன் அதே போல் ஒரு அடிமையாகிட்டான் அப்படின்னாக்கா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உடைத்திருந்திருக்கிறார். தேவ ஜனமே, நம்மளை நாமளே நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பழைய பாவத்துக்குள்ள இருக்கிறோமா? உன்னுடைய பிள்ளை தவறு பண்ணுகிறது, உன் பிள்ளை இப்படி இருக்கு, உன்னுடைய கணவர் இப்படி இருக்கிறாரு, நான் இப்படி இருக்கிறேன். ஆனா இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே தேவனுடைய சமூகத்துல அவர் நமக்காக அவர் நுகத்தை சுமந்ததுனால நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நுகத்தை சுமக்க தேவையில்லை. நம்ம அந்த காரியங்கள்லாம் எப்ப சுக தேவையில்லைன்னா அந்த காரியங்களை நம்ம விட்டு வெளியில வரும் பொழுதுதான் என்ன செய்வோம், இந்த நுகத்தை நம்ம சுமக்க மாட்டோம். அப்போ நம்ம அந்த கிறிஸ்துவில் கிடைக்கக்கூடிய இந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அவர் நம்மளுக்கு கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு எத்தனை 77 வருஷமா ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம வெளிநாட்டுக்காரனுக்கு போய் அடிமையாக இருக்கமா? இல்லை. இன்னைக்கு நம்ம தேசம் தான் என்ன செய்யுது, இந்துத்துவான்ற காரியங்களில் எல்லாரையும் என்ன செய்யுது, அடிமைப்படுத்துதே ஒழிய நம்ம நீ இப்போ நீ வெளிநாட்டுக்கு அந்த பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு என்ன செய்யல முடியாது. அப்போ ஒரு உலக காரியங்கள்லேயே நம்ம இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய மகத்தான ரட்சிப்பினால நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம துறந்துறவங்களா சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும், நம்ம அப்பா பிதாவையும் கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகார ஆவியை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க முடியும். இப்படித்தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, முதல்ல சத்தியத்தை நீங்க அறிவீர்கள். யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அறிகிறோம், அதன்படி நம்ம நடக்கிறோமா, அந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ்றோமா, அந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கிறவங்களா இருக்கிறோமா, அந்த சத்தியத்தின்படி நம்ம எல்லா காரியத்தையும் நடக்கிறவங்களா இருக்கமா. இதுல என்ன செய்யக்கூடாது, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நீ உண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தும் கூட எத்தனையோ பேர் மொட்டை எடுக்கிறாங்க, அங்க அவங்களுக்கு செய்முறை செஞ்சிருக்காங்க, நாங்க போறோம் அப்படின்ன மாதிரி எல்லா காரியத்தையுமே என்ன செய்யறாங்க, இன்னுமே போய் அந்த பழைய காரியங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் பரிதாபப்படுவார். என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன், ஆனாலும் என்ன செய்யறா, திரும்ப போய் இந்த காரியங்களை செய்கிறவங்களா இருக்காங்களே அப்படின்னு. அந்த சுதந்திரம் தான் கலாத்தியர் 3:3 பாருங்க. கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு வரப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? ஆவியில நீங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கீங்க, பழைய வாழ்க்கையில இருந்தீங்க, திரும்ப ஆவிக்குள்ள வந்தீங்க. ஆவிக்குள்ள நீங்க ஆரம்பமாகி எல்லாம் நீங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுதே என்ன செய்றீங்க, மாம்சத்துக்குள்ள போய் போறீங்களே, மாம்சத்துக்குள்ள முடிவு பண்ண போறீங்களே. அப்ப உங்களுக்கு நான் சொல்லுகிற இவ்வளவு வார்த்தைகள், இவ்வளவு காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு, நீங்க புத்தியினரா நீங்க நடந்து கொள்ளாதீங்க. தேவ ஜனமே, ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய குடும்ப காரியங்கள்ல முதல்ல இருந்தே நம்மளுக்கு கிறிஸ்டியானிட்டிலே வர்றவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வராது, அவங்களுக்கு வேற மாதிரியான காரியங்கள் வரும். இதுதான் விக்கிரகம் கிடையாது. என்ன விக்கிரகம் அப்படின்னா, கோவப்படுறது ஒரு விக்கிரகம் தான், அடுத்தவங்களை பத்தி பேசுறது ஒரு விக்கிரகம் தான். இது நம்மளுக்கு விக்கிரகத்தை வழிபடுறோம், இது மட்டும்தான் விக்கிரகம்னு சொல்லிட்டு இண்டஸ்குள்ள இருந்து வந்தவங்களுக்கு அது தெரியும். ஆனா நம்ம கிறிஸ்டினா இருக்கு, நம்ம நேரா இருக்கிறோம் அப்படின்னாக்க நேரத்துக்கு சபைக்கு செல்லாம இருக்கிறது, நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், விடுதலையாகிறவங்களாக, இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் நம்ம விலகுறவங்களாக, சத்தியத்திற்கு நம்ம செவி சாய்க்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, ஆனபடியினாலே நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். சரி, இந்த அடிமைத்தனத்தின் நுகம்னா என்ன? இந்த அடிமைத்தனத்தின் நுகம் அப்படின்னாக்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன, அதாவது அடிமைத்தனத்தின் நுகம்னா உட்படாதீர்கள்னாக்க, நுகம் என்று சொல்ல கருத்துனாக்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தில் கட்டப்பட்ட ஒரு தொழு மரத்துக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு சொல்லாகும். அது எப்படின்னா, ஒருத்தங்களை என்ன செய்யணும், கழுத்தில் ஒரு பெருசாக என்ன செஞ்சுக்கிறது போடக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நுகத்தை நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கணும்.
ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, அது அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னாங்க, அது ஒரு கட்டுப்பாடு, ஒரு பாரம். மற்றவர்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யக்கூடிய, மற்றவர்களுடைய கட்டளைக்கு நம்ம வந்து உட்படுத்தி வர்றது, இது எல்லாமே என்ன செய்யணும், ஒரு அடிமைத்தனம். ஒருத்தங்களுக்கு அடிமையாக இருக்கான்னா என்ன சொல்கிறது, அவங்க செய்கிற எல்லா காரியத்தையுமே செய்யணும். அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம செஞ்சால், நம்ம வந்து அடிமையாக இருந்தோம்னா அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே, ஒரு எஜமானுக்கு கீழேனே வச்சுக்கோங்களேன், ஒரு எஜமானுக்கு கீழே ஒருத்தங்க அடிமையாக இருக்காங்கன்னா அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீர் அப்படிப்பட்ட அடிமை துக்கத்தின் இல்லாமல் உன்னுடைய சுதந்திர நீ என்ன செய்கிற, சுதந்திரத்தை இழந்து அந்த கட்டுப்பாடு இருந்து பாவத்தின் கீழே வாழ்கிற. ஆனால் கலாத்தியர் 4:9 பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் 4:9, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, தேவனை அறிஞ்சிக்கிட்டீங்க, தேவனாலே அறியப்பட்டிருக்க, நீங்கள் என்ன செய்றீங்க, பலனே இல்லாத, ஒரு பிரயோஜனமே இல்லாத அந்த விக்கிரகத்தை என்ன செய்கிறீங்க, வழிபட்டு மறுபடியும் நீங்கள் திரும்பி போய் உங்களை என்ன செய்யாதீங்க, உங்களை நீங்கள் விட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன இதிலிருந்து சொல்கிறாருன்னா, ஒரு கிருபையிலிருந்து ஒரு பாவத்திற்கு செல்வதில் இருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, எடுத்து போடுகிறவராக இருக்கிறாரு. அந்த பாவத்தின் அடிமைத்தனம் அப்படின்னா யோவான் 8:34 வாசிங்க. யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான். சரியா? அடுத்தது பாசுங்க, 36 38 வரைக்கும் வாசி. அடிமையானவன் என்றைக்கும் அவ்வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இந்த பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கும் பொழுது என்றென்றைக்குமே என்ன செய்ய மாட்டார், அந்த அடிமையானவனுடைய அவர் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். ஆனால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. அவர் விடுதலை ஆக்கினார்னா மெய்யான விடுதலை என்ன செய்யும், நமக்கு உண்டு. அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார், அவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கார், அவர் மெய்யான விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த மெய்யான விடுதலையை கொடுத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்நிய நுகத்துக்கு அடிமைப்படக்கூடாது. இது கூட வச்சுக்கிறலாமே, நம்ம ஒரு கடன் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடனில் சிக்கியிருக்கோன்னா அந்த கடனை வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், சும்மா கடன் தருவாங்களா, தரமாட்டாங்க, வட்டியோடு சேர்த்து தான் என்ன செய்யணும், கட்டணும். அப்போ கடன் ஒரு பக்கம் இருக்கும், வட்டி என்ன செய்யணும், சேர்த்து கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுடைய உழைப்பு எல்லாமே எதில் போயிடுது, வட்டிக்கும் அந்த கடனைக்கும் அடைக்கிறதுக்கே போயிடுது. இது மாதிரி தான் தேவனுக்குள்ள பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்குள்ளேருந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த காரியங்கள் நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய நேரம், நம்மளுடைய டைம், நம்மளுடைய விரயம் எல்லாமே அதுக்குள்ளே போயிடுச்சுனாக்க தேவன் மகிமையுள்ள அந்த தேவனை கண்டடைந்து தேவனுடைய பாதையில் அவர் சொல்லிருக்கிற சத்திய வசனத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்போ என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, அந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அது முதல் வசனம் படிங்க, 29 படிங்க. 29 32 படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். போதும். அதாவது அவர் எப்படிப்பட்டவராக இருக்காராம்,
சாந்தம் உள்ளவரா, மனத்தாழ்மை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஆண்டவர் வந்து அப்போ நம்மளுக்கு சுமையை கொடுக்குறாரா? ஏன்னா நுகன்னா நம்ம சுமைன்னு படிச்சிருக்கோம் சொல்கிறோம். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, நுகத்தை உங்களுக்கு கொடுக்குறாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கிடையாது. என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு அதுக்கு வந்து என்ன செய்யும், இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் கொடுக்குற நுகம் எப்படி இருக்கும், மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது. அப்போ ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இயேசு வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, சாந்தம் உள்ளவரா, தாழ்மை உள்ளவரா இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த கோபம், மற்றவங்களை பற்றி பேசுகிற காரியங்கள் என்ன, அதாவது நிறைய காரியங்கள் நம்ம அடுத்தவங்களை பற்றி என்ன சொல்கிறது, இல்லாததை இருக்கிறதா சொல்கிறது, அவங்க செஞ்சதை செய்யாமல் சொல்கிறது, இப்படி நிறைய காரியங்களை வந்து நம்ம என்ன செய்வோமா, நமக்குள்ளே ஒரு நுகத்தை வந்து உண்டு பண்ணிக்கிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் எப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவராக இருக்கிறாரு, அவருடைய சாந்தம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிற அந்த சுபாவம் நம்மளுக்குள்ளே தரிக்கப்படும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ளே என்ன செய்யாது, வராது. அதை இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டவர்களாய் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அப்படிப்பட்ட அகம்பாவங்கள், குறை சொல்கிறது, நம்மளோட இப்படிலாம் பேசிட்டு ஒருத்தங்க நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நம்மளுடைய அமைதி என்ன செஞ்சிடும், குலைந்து போயிடும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், விலக்கி காத்து கொள்ளுகிறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆத்துமாக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம ஆத்துமாக்களுக்கு எப்படிப்பட்டது, உடல் நமக்கு ஆத்துமானா நம்மளுக்கு வந்து நல்ல ரெஸ்ட் கிடைக்கும், நம்மளுக்கு வேலையே செய்யாமல் நம்ம சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட உடல் ரீதியான சரீர ரீதியான ஓய்வு கிடையாது. அது எப்படிப்பட்டது, மன அமைதி, குற்ற உணர்வுலேருந்து ஒரு விடுதலை. நான் இந்த வசனத்தின் படி நடந்தேன், நான் இந்த காரியத்தை செஞ்சேன், இன்னைக்கு தேவனிடத்தில் நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை பேசினாரு, அப்போ எனக்கு இப்படி பேசும் பொழுது என்ன ஆகுது, எனக்கு இந்த காரியங்களெல்லாம் நான் வந்து செயல்படாமல் இருக்கும் பொழுது நம்ம நல்ல ஜோம் பண்ணி நல்லா நம்ம பைபிள் படித்தாலே நமக்குள்ள ஒரு என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு நம்ம தேவனோடு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு என்ன செஞ்சிடும், நமக்கு வந்துடும். அப்படி வரும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த குற்ற உணர்வுகள், நான் இன்னைக்கு நம்ம காலை ஆண்டவரே என் நாவை வந்து என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, என் நாவை வந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும் பொழுது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நம்ம நிதானிக்க கற்றுக் கொடுப்பார். இதை பேசுகிற இது தவறு, இந்த காரியத்தை சொல்கிற இதை தவறு, இந்த டைமை வேஸ்ட் பண்ணுற தவறுங்கிறது நம்மளுடைய மனசாட்சி நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், சொல்லுகிறதா இருக்கும். அப்போ நம்ம அதுலேருந்து விளக்கும் பொழுது பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம், ஒரு படி முன்னாடி வந்திருக்கோம், நம்ம இந்த வார்த்தையின் படி நம்ம நடந்ததுனால இன்றைக்கி நம்மளுக்கு இந்த காரியங்கள் என்ன செஞ்சுருக்கு, தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அதிலிருந்து நம்ம விடுபடுறவங்களா, குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையாக நம்ம என்ன செய்வோம், வாழுவோம். இதைத்தான் சங்கீதம் 23:2 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அந்த ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம சுமந்து கொள்ளும் பொழுது, அவரோடு நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நம்ம தியானிக்கும் பொழுது, அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது என்ன செய்யறாரா, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் விடுகிறார். அப்ப நம்ம வந்து மேய்ச்சலை காணாத ஆடுகள் கிடையாது. நம்ம மேய்ச்சல், ஐயோ எனக்கு இன்னைக்கு நான் இதை என்ன செய்வேன், எனக்கு இந்த காரியங்கள் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் என்ன செய்ய தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை. தேவ பிள்ளைகளே, நம்ம என்னது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக, தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே அநேக காரியங்களை, அநேக மாற்றங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். அப்போ என் நுகம் இனிமையானது, அவருடைய நுகம் இனிமையானது. உலக நுகம், பாவ நுகம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள், இன்னைக்கு பாரு அவன் வட்டிக்கு வாங்கி இப்படி இருக்கான், அவங்க குடும்பத்தில் இப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பாவத்தின் விளைவாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நுகம் வந்து எப்படி இருக்குமா, இயேசு கிறிஸ்துவின் நுகம் எப்படி இருக்குமா, அது கிருபை, அது மன்னிப்பு, அது அன்பு. அவருடையது, அவருக்கு கொடுக்கப்பட்ட நமக்குள்ள வாழ்க்கையில் அந்த நுகத்தை நம்ம இழந்து போகும் பொழுது கர்த்தர் நமக்கு, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா அதனுடைய விளைவு என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும்.
ஆனால் தேவனுக்குள்ள அவருடைய நுகத்தை, அவர் எப்படி மனத்தாழ்மையாக இருக்காரு, அவர்கிட்ட எப்படி இந்த பொறுமை காணப்படுது, தாழ்மை காணப்படுதுங்கிறத கற்றுக்கொண்டு அந்த நுகத்தின்படி நம்ம வாழும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு நம்மளுக்கு என்னவா இருக்கு, அவர்கிட்ட கிருபை, மன்னிப்பு, அன்பு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இதெல்லாம் நம்ம அவருக்கு ஏற்ற பிரகாரம் அந்த வசனத்தின் பிரகாரம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு இப்படிப்பட்ட நுகத்தை வந்து நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, பிரதிபலனாக நம்மளுக்கு வந்து என்ன செய்யற அந்த நுகத்தை அனுபவித்ததுனால இன்னைக்கு ஜெபம் பண்ணுறது எல்லாருக்கும் கஷ்டமாக தானே இருக்குது. வேதம் வாசிக்கிற சரி இருக்கட்டும், ஏசப்பா அதெல்லாம் மன்னிச்சிருவார், இன்னைக்கு என் சூழ்நிலை தெரியும் அதனால இன்னைக்கு அவர் மன்னிச்சிருவாரு, நான் நாளைக்கு என்ன செய்கிறேன் இதை சேர்த்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்னது, ஒரு மீறுதல். அப்போ அந்த காரியங்களை அந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது, சபைகளில் அந்த போதனைகளை நம்ம கேட்கும் பொழுது, அதை கேட்டதின் பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது அதுவுமே என்ன செய்யும், கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் அந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அது எப்படியா மாறுமா, அது கிருபையா, அது நம்மளுக்கு வந்து எப்படிப்பட்டதா, ஒரு மன்னிப்பா, ஒரு அன்பு, தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறவர்களாக உள்ள அன்பா என்ன செய்தது மாறுகிறதா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு கன்றுக்குட்டி இருக்குது, ஒரு 2 மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாடை வந்து ஒன்றா போகிறோம், நம்ம வந்து கட்டப்பட்டு போகுது. அந்த நுகத்தில் கட்டப்பட்டிருக்கணும் போது வந்து என்ன செய்யணும், அது 2 போகும் பொழுது அது சின்ன கண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம போய் போட முடியுமா, முடியாது. அதே ஒரு பழக்கப்பட்ட கண்டை விட்டோம்னா என்ன செஞ்சுருக்கோம், அந்த நுகத்தை சுமந்து அது எப்படி அந்த கழுத்துக்கு மேலே அந்த உழுகிறதுக்கெல்லாம் போடுறப்ப போடுவாங்கல்ல, அது போடும் பொழுது அது தன்னால் என்ன செய்யணும், அது உழுகிறதுக்கு என்ன செஞ்சிடும், கிளம்பி போயிடும். இதே தெரியாத ஒன்று என்ன செய்ய முடியாது. சரி, அப்போ ஆண்டவருடைய நுகத்தை நம்ம சுமக்கிறவங்களா நம்ம இருந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், அந்த வேத வாசிப்பு நம்ம காரியங்களை நம்மளுக்கு வந்து நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். அப்போ நம்ம அப்படிப்பட்டவங்களா இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், வாழுகிறவர்களாக இருக்கணும். அப்போ இயேசுவை பின்பற்றி நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் தேவனுடைய வரம், தேவனுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறார், கர்த்தர் வந்து சொல்கிறார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பங்களுக்காக ரட்சிக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எதுவுமே நிறைவேறலை, இந்த காரியங்கள் எதுவுமே நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடும், ஒரு சில நேரம் சோர்ந்து போயிடும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி, அவருடைய காலங்கள் வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யறதில்ல, காத்து இருக்கிறதும் கிடையாது. அப்போ அவருடைய நம்ம இப்படி நம்ம குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் இப்படி தான், என் குடும்பம் இப்படி தான், என் பழக்கங்கள்லாம், என் பையன் இப்படி மாற மாட்டேங்கிறான், என்னோட காரியங்களுக்கு செய்ய மாட்டேங்குது, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த காரியங்களை நமக்கு செய்யக்கூடாது. மாறாக கிறிஸ்து நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, புது சிருஷ்டி, புது அடையாளம், புது வாழ்க்கையை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம அந்த காரியங்கள் லேட் ஆகுது, அந்த காரியங்கள் சரியாக இப்போ வந்து நம்மளுக்கு கை கூடலைன்னா எப்படி நம்ம வேலைக்கு போகும் பொழுது ஒரு ஐடி கழுத்தில் போட்டுக்கிட்டு நம்ம போகிறோமோ அது மாதிரி என்ன செஞ்சிடறோம், நம்ம வந்து திரும்பவும் என்னத்தை அப்படின்னு ஆண்டவரை முறுமுறுக்கிறதே என்ன செய்கிறது, பாவ வாழ்க்கைக்குள்ளே போகிறதான். எந்த காரணத்தை கொண்டும் தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். யோசேப்பை போய் சிறைச்சாலைக்குள்ளே போட்டவனே 2 வருஷம் காத்திருந்தார். அப்போ காத்திருக்குதல் வந்து என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் அதை இன்பமாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறிடாதவர். அவருடைய வாக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, தரையிலே விழுகாது. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, இருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த சுதந்திரமான காரியங்களை இந்த 6:18 படிச்சிங்களா? 6:18 படித்த மாசக்கா, ரோமர் 6:18. ரோமர் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளை ஆனீர்.
பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிக்கு நம்ம அடிமை, பாவத்துக்கு ஒரு விடுதலை. இதை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நல்ல மனசில் பதிய வச்சுக்கிறணும். என்னைக்கு நம்ம தேவனுக்குள்ளே வந்தோமோ அன்னைக்கே நம்மளுடைய பாவத்தின் அடிமைத்தனத்தின் நுகம் நீக்கப்பட்டுச்சு. நீதிக்கு அடிமை, தேவனுக்கு அடிமை உள்ளவர்களாக நம்ம வாழணுங்கிறத நம்ம வாழ்க்கையில் இது எல்லா நாளும் நான் எப்படிப்பட்டவங்க, பாவத்துக்கு விடுதலையாக்கப்பட்டவள், நீதிக்கு அடிமையாக்கப்பட்டவள். நான் அடிமையாக்கப்பட்டவள். நான் வேறொன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன், அடிமையாக நான் ஆக மாட்டேன். நான் யாருக்கு மட்டும்தான் அடிமை, இயேசு கிறிஸ்துக்கு, தேவனுக்கு மட்டும்தான் நான் எப்படிப்பட்டவள், அடிமையானவள். நான் எதுக்குமே எந்த ஒரு பாவமும் என்னை அணுகவும் முடியாது, எந்த பாவத்துக்கும் நான் அடிமையாக போவதும் இல்லை அப்படின்னு நமக்குள்ளே என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். சரியா? அப்போ இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து நம்ம எப்படி செய்கிறோம், மீட்டு வர்றவங்களாக இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தின் அடிமைத்தனம் அப்படின்னாக்க 2 பேதுரு 2:19 படிங்க. 2 பேதுரு 2:19. பேதுரு 2:19. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக்கப்பட்டிருக்கிறானே. தாங்கள் கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இப்போ நம்ம சொன்ன வார்த்தைக்கு இந்த வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன். எப்படின்னா, பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் அவங்களுக்கு சுயாதீனத்தை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஒருவன் ஜெயிக்கப்பட்டானால் அவன் அதுலேருந்து ஜெயிக்கலைன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அடிமையானவனாக தான் இருப்பான். அடுத்த வசனம் வாங்குங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். கர்த்தர் என்ன சொல்றனா, தேவனை அறிந்து அவரை அறிகிற அறிவுலை வளர்ந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு திரும்ப போய் என்ன செய்கிறாங்க, உலகத்தின் அசுசிகளுக்கு தன்னை அடிமை ஆக்குனாங்கன்னா மறுபடியும் அவங்க என்ன செய்வாங்க, அதுக்குள்ளே சிக்கி ஜெயிக்கவே என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கப்படாமல் எப்படி இருப்பாங்களாம், அவங்க முன்னிலைமையை பார்க்கலும் அவர்கள் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும், மகா கேடுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுக்கணும், ஒருத்தங்கிட்ட போய் நம்ம ரட்சிப்பை பற்றி சொல்லுவோம், அவங்களுக்கு அப்போ தேவையாக இருக்கும், என்னுடைய குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க, நீங்கள் எனக்கு சரியானா நான் ஏசப்பா கிட்ட வர்றேன், அப்படிலாம் நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நம்மளும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணோன்னே என்ன செய்வாங்க தெரியுமா, நானும் தான் இந்த கடவுளை கும்பிட்டேன், எங்கள் கடவுளையும் நான் கும்பிட்டுக்கிட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு, பார்க்குறேன், முடிஞ்சால் வரேன், அப்படியே உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த காரியத்தை உதாசீனப்படுத்தி தான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை இழந்து அவங்க நிலைமை எப்படின்னா ரொம்ப பரிதபிக்கக்கூடிய நிலைமை. கர்த்தர் சுகம், இத்தனை நாள் அவங்க கடவுள் இல்லையா, அப்போ இத்தனை நாள் அவங்க கடவுளை தேடி இருக்கலாம்ல, அப்படி செய்ய மாட்டாங்க. என்னென்னா வேணும், அவங்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட போனால் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்ய வல்லவர், அவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்குதுங்கிறத இன்றைக்கி உலகத்து ஆளுகளுக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்லை. அதனால அவங்க நம்மளை என்ன செஞ்சுருவாங்க, ஒரு கருவியாக பயன்படுத்தி, எப்பா நீ எனக்கு ஜோமனு, நம்மளை ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரும் கிரியை செய்வார், ஆண்டவரும் ஆத்துமக்களை நேசிக்கிறவர் செய்வார். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் அந்த காரியங்களில் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்க, திரும்ப அப்படியே விட்டுட்டு அப்படி என்ன செய்வாங்க, பின்மாறி போயிடுவாங்க. அப்போ ஒரு ஆவி வெளியில் போனால் திரும்ப அது எத்தனை ஆவியை கொடுமா, 7 ஆவியை கூட்டிகிட்டு வருமா. அப்போ அவங்களுடைய முன்னிலைமை காட்டு, அவங்க இருந்த திரும்ப நம்மகிட்ட சொல்லுவாங்க, எப்பா நீங்கள் சொல்லி சரியாக போச்சுப்பா, ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு இருக்குன்னுவாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்மளுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கணும், நீதியின் மார்க்கத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளுகிறவர்களாக, அதை விட்டு விலகாமல் இருக்கிறவங்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை அதே மாதிரி நம்ம பணம், பழக்க வழக்கம், நம்மளுடைய பயம், இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுருப்பார்னா நம்மளை மீட்டு எடுத்திருந்திருப்பார்.
ஆனால் இந்த உலகத்துக்கு அடிமையாக நம்ம போகும் பொழுது திரும்பவும் நம்மளுக்குள்ள ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாயிரும். சே, நம்ம போய் எப்படி இந்த காரியத்தை நம்ம செய்கிறது, அதெல்லாம் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் இப்படிலாம் பண்ண முடியாது, நான் வந்து தெரியாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அடிமையாகும் பொழுது அந்த பண ஆசை, பதவி ஆசை, நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே என்ன செஞ்சிடும் நமக்கு. அவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஊருக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி பண்ணினேன்னா என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு நான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், என்னை வந்து இது பண்ணிடுவாங்க. அப்போ அது வந்து என்னென்னா உலகத்துக்கு ஒரு அடிமை தான். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகும் பொழுது என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் திரும்ப வந்து என்ன செஞ்சிடும், திரும்ப வந்துடும். ஆண்டவரை ரசிக்கப்பட்டு இப்படிப்பட்ட அடிமைத்தனம், உலகத்தின் அடிமைத்தனம் வரும்பொழுதும் இது என்ன செஞ்சிடும், திரும்ப எல்லாமே வந்துடுறதா தான் இருக்கும். அப்போ மனுஷன் வந்து கிறிஸ்து விடுதலை கொடுத்த இடத்துல மனுஷன் என்ன செய்யணும், திரும்பவும் தன்னை உலகத்து கூட கட்டி கொள்ளுகிறவனாக இருக்கணும். தேவ பிள்ளையே, நம்ம ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனோடு இணைந்துள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா, தேவனுக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத தன்னைத்தானே நம்ம ஆராய்ந்து பார்க்குறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் மனம் போனபடி வாழ்வது அல்வ. ஆண்டவர் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட சுதந்திரத்தில் நம்ம மனசு போன போக்கில் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. எடுத்து வாசிங்க கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டேன்ப்பா, இந்த சுதந்திரத்தை நீங்கள் எப்படி செய்யாதீங்க, உங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா. நம்மளுக்கு எல்லாமே கர்த்தர் நினைச்சிட, ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்களே அவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாலே ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா காரியங்களும் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அது வந்தவுடனே நம்மளுடைய மாமிச சுகபோகத்தையோ மற்ற காரியத்தையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, மாமிசத்துக்கு ஏற்றதை நம்ம செய்ய மாட்டாமல் இயேசு கிறிஸ்து எப்படி அன்பினால் நம்மளை வந்து அரவணைத்தாரோ, அவர் அன்பினால் நம்மளுக்கு ஊற்றப்பட்டு கட்டப்பட்டாரோ, அவருடைய அன்பினால் நம்மளை ரட்சித்தாரோ, அதே போல் நம்ம பிற மனுஷர்கள்ட்டையும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள இயேசு கிறிஸ்து நேசிக்கிறத மாதிரி நம்ம நேசிக்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட நேசத்தை ஊற்றும் பொழுது தான் என்ன செய்ய முடியும், இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக நம்ம இருக்க முடியும். அப்போ பாவம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்யலை, சுதந்திரம் கொடுக்கலை. நம்ம பாவம் செய்கிறதுக்கு நமக்கு ரசிக்கப்பட்டு ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு போவேன், எனக்கு இப்போ டைம் இருக்குது, என் கையில் பணம் இருக்குது, நான் வந்து என்ன செய்வேன், ஒரு விக்கிரக ஆராதனை கோயிலில் நடக்கிற விசேஷங்களுக்கு போவேன், எவ்வளோ காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட காலங்களில் எல்லாத்துலேயும் நம்ம எப்படிப்பட்டவங்கள இருக்கக்கூடாது, இதை வந்து உலக காரியங்களுக்கு நம்ம அதை செலவு பண்ணுகிறவர்களாக இல்லாமல் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை வந்து தேவனுடைய அன்பை கலந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய வாழ்க்கையுடைய நற்கிரியைகளை நம்ம செய்கிறவர்களாக, நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக, நம்மளை பார்க்குறவங்க இவங்க கிறிஸ்டியனை, இவங்க இப்படி தான் செய்வாங்க, இவங்ககிட்ட நீங்கள் எப்படி செஞ்சாலும் இவங்ககிட்ட அந்த மாறுபாடை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நற்கிரியைகள், ஒரு நற்செயல்கள் நமக்குள்ள என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை மற்றவர்கள் கண்டு அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா தேவனிடத்தில் வரணும். நான்லாம் ரசிக்கப்பட்ட பொழுது என்னுடைய குடும்பங்களில் பிரச்சனை வரும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, உங்களை இவ்வளவு பேசுகிறாங்க, இவ்வளவு செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் இந்த சாமி கும்புறதுனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, இப்படி அமைதியாக இருக்கிறது எங்களுக்கு வந்து என்ன செய்கிறது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அந்த சிறு வயசில் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த தேவனை கண்டுகொண்டாங்க. அந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருக்க தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்கு
கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்ம இந்த இந்த ஒரு காரணத்தினால நம்ம ஆத்துமாக்களை சுதந்திரிக்க முடியுது, ஒரு அமைதியா இருந்ததுனால. அப்ப இன்னும் கர்த்தர் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரமோ அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட போதனைகளையோ நமக்குடைய காரியங்களையோ நம்ம கை கொள்ளுகிறவர்களா இருக்கும் பொழுது நம்ம எத்தனை ஆத்துமாக்களை நம்ம பாதாளத்திலிருந்து நம்ம தப்புவிக்க நம்மளால முடியும். அப்ப பரலோகத்தை நிரப்புறதற்கு இந்த பூமியில கர்த்தர் வச்சிருக்கிற அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்மளால கூடும். கண்டிப்பா கூடுமா கூடாதா? கண்டிப்பா கூடும். அப்ப தேவனால நம்ம என்ன சொல்றோம், தேவனால எல்லாம் கூடும், நம்மனாலையும் கூடும். என்ன கூடும்? நம்மனால தேவனால எல்லாம் கூடும். ஆனா நம்மனால ஒருத்தங்களுக்கு சாட்சியா வாழறதுக்கு நம்மனால கூடும். அந்த சாட்சியின் ஜீவியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாது, இழந்து போய்விட கூடாது. நம்மளுடைய வார்த்தையில, நம்மளுடைய பார்வையில, நம்மளுடைய செயல்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம என்ன செய்யலாம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நம்ம கொள்ளலாம். அப்படிப்பட்ட சுதந்திரம், கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நம்ம 100க்கு 100 பயன்படுத்தி தேவனண்டை ஜனங்களை சேர்க்கிறவர்களாக இருக்க வேணும் தேவ பிள்ளைகளே. அடுத்து சுதந்திரமான வாழ்க்கையின் அடையாளம். எப்படி நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்குள்ள அந்த வாழ்க்கைக்குள்ள அடையாளம் எப்படி, நம்ம எப்படி கொடுக்கப்பட்ட பெற்றுக்கொண்ட சுதந்திரத்துக்கு நம்மளுக்கு என்ன அடையாளம்? கலாத்தியர்ல எடுத்து படிங்க. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமில்லை. அப்ப நம்ம இதுல பொறுமையும் இருக்கா? அதுல எப்படிப்பட்ட பொறுமை இருக்கு? நீடிய பொறுமை இருக்கணும். அப்ப இந்த ஆவியின் கனிகளுக்குள்ளதான் இது என்ன செய்யுது, எல்லாமே வருது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது எல்லாமே இந்த நற்குணங்கள்ல வருது. ஆனா இதுலயே அந்த நற்குணம் இல்லாததை நம்ம மேல படிங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. 19ல இருந்து படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை செந்திருப்பில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோத்திரம். எப்படி இருக்கணுமா? எப்படி நம்ம மாம்சத்தின் கிரியை எப்படி இருக்கான்? வெளியரங்கமாக இருக்கிறது. ஒருத்தன் கோவப்பட்டா எல்லாருக்குமே தெரியும். அது எப்படிப்பட்டது? விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். ஒருத்தன் கெட்டு போகணுமா, உடனே நம்ம என்ன செய்யலாம், போய் அவங்களுக்கு மந்திரம், செய்வனை கட்டுகள் இப்படிலாம் என்ன செய்கிறது, வைக்கிறது. விரோதங்கள், அடுத்தவங்களோட சண்டை போடுறது, வைராக்கியங்கள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் எல்லாமே என்ன செய்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு யாருக்கும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதான் பவுல் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாரு, எப்பா நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ எப்படி இருக்கணும், இந்த ஆவியின் கனிகளை நீ தரித்து கொள்ளுகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆவியின் கனிகளை தரித்து கொள்வதற்குரிய இந்த காரியங்களை நம்மக்கிட்ட இந்த ஆவியின் கனி 9ல் நமக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது, கிரியை செய்து, எது நம்மக்கிட்ட இருக்குது, எது நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத தேவனிடத்தில் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ நம்ம சுதந்திரமானவங்களா, நம்ம அடிமையானவங்களா? சுதந்திரவாளி. நம்ம யார்? சுதந்திரவாளிகளா நம்ம இருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து கிறிஸ்து நம்மளை விடுவித்திருக்கிறாரு, நம்மளை விடுதலை ஆக்கிக்கிறாரு, சத்தியத்தை அறிய வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சுதந்திரத்தில் என்ன செஞ்சுருக்கோம், நிலச்சி நிற்கிறவங்களா இருக்கிறோம். அப்போ இந்த பழைய சங்கிலிகளின் கட்டுக்களை நம்மளை என்ன செய்யக்கூடாது, அந்த கட்டுக்களில், அந்த உபத்திரவங்களில் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அப்படி கட்டுகிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து
சரி, அடுத்து நம்ம சங்கிலிகள் உடைக்கப்பட்டு பின்பு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், திரும்ப அந்த சங்கிலிக்குள்ளே கட்டப்படக்கூடாது. அப்போ கிறிஸ்துவில் கிடைக்கிற சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதில் என்ன செஞ்சுருக்கணும், நிலைத்திருக்கணும். அந்த நிலைத்திருக்கும் பொழுது அந்த சுதந்திரத்தை காக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். நம்ம நிறைய இருக்குதுல்ல, அந்த சுதந்திரம் காக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அடுத்து அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், எடுத்து போடுறவங்களா இருக்கணும். அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தில் திரும்ப என்ன செய்யக்கூடாது, கட்டப்படக்கூடாது. இந்த இதாக இருக்க பாருங்க. அது எப்படிப்பட்டதாக இருக்கணுமா, அன்பினால் செய்யக்கூடிய கிரியைகளை நம்ம செய்யும் பொழுது அது பலமான ஒரு விசுவாசமாக இருக்கும். அப்புறம் கிறிஸ்துவில் உள்ள அன்புக்கு நம்ம கீழ்ப்படுகிறதா இருக்கும். இதில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவர் அடுத்து 5:3. 5:3. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். 1 யோவான் 5:3. 5:3. முதல் 2:3. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவர்கிட்ட நம்ம அன்பு கூறணும். அவருடைய கற்பனைகள் நமக்கு பெரிய கஷ்டமான காரியங்கள் இல்லை. சரியா? அப்போ அவருக்கு கீழ்ப்படியணும். அவருக்குள்ள விசுவாசமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகளில் உண்மையான கரிசனையோட தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்மளை என்ன செய்யணும், கரிசனையுள்ளவர்களாக இருக்கணும். பாவத்தையும் உலகத்தையும் எதிர்க்கிற வேண்டும். இந்த உலகமும் பாவமும் எப்படிப்பட்டதாக இருக்கணும், எதிர்க்கக்கூடியதாக இருக்கணும். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை பெற வேண்டும். யாக்கோபு 2:14-16. யாக்கோபு அங்கிட்டு முன்னாடியே இருக்குங்க, பேதுருக்கு முன்னாடி. யாக்கோபு 2:14-16. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகைகளில் இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட பொங்கல், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? எத்தனை வாசிங்க யாக்கோபு? எத்தனை படிச்சிங்க யாக்கோபு? யாக்கோபு 2 அதிகாரம் 14-16. 14-15-16.
ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, எப்பா நீங்கள் நல்லா இருங்கப்பா போகிறேன்னு சொல்கிறது காட்டிலும், நம்மக்கிட்ட இருக்கிற சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாக்கிட்ட சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டிய விலை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சரிப்பா பாவம் கஷ்டப்படுற போயிட்டு வான்னு சொல்கிறத காட்டிலும் சொல்கிறது தவறு. அவங்களுக்கு அந்த பசியோடு இருக்கிறப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்? பசி ஆற்றணும். பசி ஆற்றினா தான் என்னது நம்மளுடைய கிரியை வந்து என்ன செய்யும்? வெளிப்படக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்படி விசுவாசமும் கிரியை இல்லாதனால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்கிறது, என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள், என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய போதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படிங்கிறதுனா இந்த காரியங்கள்லாம் எல்லாமே என்ன செய்யும்? எப்படி நம்ம இருக்கணுங்கிறத நம்மளை காரியங்களில் நம்மளுக்கு செய்ய இந்த காரியங்களை வைக்கிறது வந்து இந்த வேத பிரமாண புஸ்தகங்களாக தான் இருக்கும். இதில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது, இதை நம்ம படிக்கும் பொழுது தான் அது எப்படிப்பட்ட காரியமாக மாறுது? கிரியை வெளிப்படுது. அந்த ஆத்துமாக்களை நம்ம ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்போ இதை நம்ம செஞ்சால் தேவன் இதை ஏற்றுக்கொள்வார், இதை செய்யலைன்னா அப்படி கிடையாது. எல்லாமே நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? செய்கிறவங்களைத்தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாதுன்னு படித்தோம். உலகத்தின் அடிமைத்தனமாக இருக்கும். முதல்ல வந்து கிறிஸ்துவில் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. அந்த சுதந்திரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நிலச்சி நிற்கணும். அந்த நிலச்சி நின்ற சுதந்திரத்தை நம்ம என்ன செஞ்சக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. தேவனுக்காக என்ன பண்ணணும்? அதை செலவு பண்ணப்படணும். அப்புறம் அடிமைத்தனத்தின் நுகத்தை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நம்ம அடிமைத்தனத்தின் நுகத்தை சம்மந்தவங்களாக இருந்தோம். ஆனால் அந்த அவருடைய நுகம் மெதுவான நுகமாக இருக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, நம்ம வேதம் வாசித்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணி நம்ம அந்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு கிருபையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் அன்பையும் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? பிரதிபலனாக கொடுக்குறவராக இருப்பார். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப அந்த பழைய பாவத்துக்குள்ளே போகும் பொழுது எல்லாமே என்ன செய்யும்? ஒன்றுக்கு பதிலாக 7 நம்ம திரும்ப என்ன செஞ்சுருக்கோம்? அந்த பாவங்கள்லாம் நமக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். தேவனுக்காக நம்ம செலவு செய்யப்படும் பொழுது அது எல்லாமே என்ன செய்யுது? கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காலங்களாக என்ன செஞ்சுருக்கோம்? நம்மளுக்கு வந்திருக்கும். அப்போ அந்த நுகத்தில் நம்ம கட்டப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. பாவ நுகம் நம்மளுக்கு கலட்டப்பட வேண்டும். மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம நீக்கணும். சடங்காச்சாரங்கள் வீணான காரியங்களுக்கு நம்மளை என்ன செஞ்சுருக்கக்கூடாது? விலக்கி காத்து கொள்ளணும். ஐயோ இதை செய்யலைன்னா மற்றவங்க நம்மளுக்கு கஷ்டம், நம்மளை வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு இது பிரச்சனை வந்துடும், இப்படி விடலைன்னா என்னது? கர்த்தர் அப்படி ஒரு நாளும் ஒரு சமயமும் விடவே மாட்டார். அவருக்காக ஒரு படி நம்ம எடுத்து வச்சோம்னா பின்னாடி என்ன செய்வார்? அதுக்குள்ளே பிரதிபலனாக காப்பார். இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் 120 ரூபா கையில் வச்சுருந்தேன். பஸ்ஸில் போகிறப்ப என் கூட வந்த தங்கச்சி ஒரு பொண்ணு வந்து டிக்கெட் போட்டுருச்சு. நான் 100 ரூபாயை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். மாற்றிட்டு வச்சேன்னே அப்புறம் ஆட்டோவுக்கு மட்டும் நான் 20 ரூபா கொடுத்தேன். கையில் 100 ரூபா தான் இருந்துச்சு. காணிக்கைன்னு வந்தப்போ காணிக்கை போடுறதுக்கு வேறு பணமே இல்லை. உடனே என்ன பண்ணிட்டேன்னா அந்த 100 ரூபாயை நான் காணிக்கை போட்டேன். காணிக்கை போட்டால் திருப்பி நான் வந்து மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன செய்ய முடியாது. கையிலே பண்ணலாம், யோசிக்கவே இல்லை. என்கிட்ட இருக்குது, நான் அந்த 100 ரூபாயை போடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்த உடனே மோனிட்டமே தம்பி உனக்கு சில்லறை இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் பையன் வந்து டக்குன்னு வந்து என்ன செஞ்சிட மாட்டான்னா அவ்வளோ கொடுக்க மாட்டான். 300 ரூபா கொடுத்தான் கையில். எனக்கு பஸ்ஸுக்கு வந்து வர்றதுக்கு வந்து ஒரு 50 ரூபா இருந்தால் எனக்கு போதும், நான் வந்துடலாம். நான் போட்டது 100 ரூபா, ஆனால் எனக்கு வந்து 300 ரூபா கொடுத்தாரு. உடனே என் தங்கச்சி என்ன சொல்லிச்சு, இந்தாங்கக்கா எனக்கு தம்பிகிட்ட கேட்குறீங்க, அது ஒரு 500 ரூபாய் 200 ரூபாயை கொடுத்துச்சு. ஆகமத்தோ நான் ஒரு 100 ரூபா தான் அந்த இடத்துல வந்து நான் ஆண்டருக்காக செஞ்சேன். அதே சபையை விட்டு நான் வெளியேறி வரும் பொழுது நான் கையில் 500 ரூபாயோட வந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு என்ன இல்லை, ஆனால் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, ஆனால் எனக்கு அது மனசில் நிற்கலை. ஆனால் இந்த காரியம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியே போட்டுட்டேன், எனக்கு வேற இல்லை, ஆனாலும் பரவாயில்ல நான் அப்படியே போட்டேன். கர்த்தர் அதே இடத்துல நான் சபையை விட்டு வாசப்படிக்கு வர்றதுக்கு முன்னாடியே என் கையில் 500 ரூபாயை கொடுத்து தான் என்னை அனுப்பி விட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மாதிரி நம்ம எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? தேவனுக்கு முதலுரிமை முக்கியத்துவம் கொடுக்குறவங்கள நம்ம இருக்கணும். அப்புறம் அந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது?
போகக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம உலகத்துக்கு திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த பணம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய செல்வ சுபாவங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன செய்கிறதா இருக்கணும், மாறி வரக்கூடிய காலங்களாக நம்மளுக்கு இருக்கணும். அப்படி மாறும் பொழுது தான் கிறிஸ்து விடுதலை கொடுத்ததுக்கு ஒரு அந்த சுயாதீனத்தை, அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம வாழ முடியும். அதை விட்டுட்டு மீண்டுமே என்ன செய்யக்கூடாது, அதுக்குள்ளே போகக்கூடாது. அப்புறம் அதே போல் இந்த சுதந்திரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விடுதலை நம்ம மனம் போன போக்கில் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அது கர்த்தர் நம்மளுடைய சரீரத்திற்காக கொடுக்கப்பட்டது கிடையாது. மற்றவர்களுக்காக பிரசங்கிக்கப்படுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு 1 கொரிந்தியர் 9:37 சொல்லப்பட்டது போல நம்ம என்ன செஞ்சுருக்கணும், சரீரம் நேரம் கிடைச்சவனே நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் கிடையாது. சரீரத்தை ஒடுக்கி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ தான் இந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரம் அடைய முடியும். இந்த பாவத்திலிருந்து, ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது தான் திரும்பவும் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த பாவமான காரியங்கள் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே வரும். அப்போ அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்க தேவ சமூகத்தில் நம்ம இருக்கணும். தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒரு காரியமும் ஒரு காலும் நம்மளை அது அணுக முடியாது. அப்போ தேவனுக்காக வாழக்கூடிய அந்த சுதந்திரத்தை முழுவதுமாக நம்ம அனுபவிக்கிறவங்களா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபித்து ஒரு காரியங்கள் வந்த பொழுது அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை ஒருத்தருமே நம்மக்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. அப்போ இந்த சுதந்திரமான வாழ்க்கையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழணும், கலாத்தியரில் சொல்லப்பட்டது போல ஆவியின் கனிகளை உடையவர்களாக நம்ம என்ன செய்யணும், வாழணும். ஆவியின் கனிகளை நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக வாழணும். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனத்தின் போல நம்ம எப்படிப்பட்ட அந்த மாமிசத்தின் கிரியைகளில் நம்ம வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக, நாங்கள் பொறாமை பண்ணுகிறவர்களாக, மாமிசத்தின் இச்சைக்குள்ளே நம்ம போகிறவங்களாக நம்ம இருந்த பொழுது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அதை எல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவி மீட்டெடுத்து ஆவியின் கனிகளை நம்மளுக்கு வஸ்திரமாக என்ன செய்கிறாரு, உடுத்தி கொள்ளுகிறாரு. எலும்பு எலும்பு சீயோன் குமாரத்தியே எழும்பு, உன் வஸ்திரத்தை தரித்து அப்படின்னு சொன்னது போல ஆவியின் வஸ்திரங்களை தரித்து கொள்ளுகிறவர்கள், ஆவியின் உடையை அணிந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்து அவர் கொடுத்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக, அவர் கொடுத்த விடுதலையில நம்ம நிலைத்து நிற்கிறவர்களாக, இதை ஒரு நாளும் விடாதவர்களாக, நம்ம ஒவ்வொரு நாளும் தன்னையே நம்ம வசனத்தோடு ஒப்பிட்டு வாழுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த வசனம், இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.